அனைவருக்கும் வணக்கம். இன்று 2025 வருடம் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி, குரோதி வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சுப முகூர்த்தம். யாரை வழிபடலாம்? ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபட மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தினசரி ராசி பலன்கள். இன்று திடீர் வரவுகள் உண்டாகும். ராசிக்காரர் யார் என்று பார்க்கலாம் வாங்க. மேஷம், பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். குழந்தைகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் விவேகத்துடன் செயல்படவும். ரிஷபம், செயலில் இருந்து வந்த தடைகள் விலகும். உடல்நிலையில் கவனம் வேண்டும். முயற்சியில் புதிய அனுபவம் உண்டாகும். சிந்தனைகளில் தெளிவும் புதிய பாதையும் புலப்படும். மிதுனம், மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வெளியூர் பயணம் மூலம் ஆதாயம் உண்டாகும். கடகம், சுபகாரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். திடீர் வரவுகள் உண்டாகும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். கலைத்துறைகளில் மேன்மை கிடைக்கும். சிம்மம், மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும். தர்மம் சார்ந்த காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். எதிலும் பதற்றமின்றி செயல்படவும். புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும். கன்னி, ஆடம்பரம் சார்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும். மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். துலாம், சுரங்கம் சார்ந்த பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் நிமித்தமான பயணங்கள் கைகூடும். எதிர்பாராத சில புதுமையான சூழல் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். விருச்சிகம், சமூகம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். தனுசு, நண்பர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் மேம்படும். சேமிப்பு செயல்களில் சிந்தித்து செயல்படவும். மகரம், செயல்களில் ஒரு விதமான தாமதம் உண்டாகும். பொருட்கள் வாங்கலில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று மந்த நிலை ஏற்படும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கும்பம், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களின் உதவியால் சில பிரச்சனைகள் நீங்கும். செயல்களில் ஆதாயம் கிடைக்கும். அந்நிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். மீனம், தாய்மாமன் வகையில் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும். தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும்.